வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழ்நேரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளர் கவிஞர் கண்ணன்ஜி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்திற்கும் அன்பு தம்பி மார்ஷலுக்கும் வணக்கம். சமீபத்தில் தினமலர் நாளிதழ் ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்காராம். மாவட்ட நிர்வாகிகள்லாம் வேலையே செய்யலை அப்படின்ற மாதிரி. எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தி? வினை விதைத்தவன் வினை அறுக்கிறான், திணை விதைத்தவன் திணை அறுக்கிறான் என்பதை போல, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதை போல, தலைமைக்கு யாருமே விசுவாசமா இல்லை, நீங்கெல்லாம் தலைமையை ஏமாற்றுறீங்கன்னு சொல்லி ஒரு தருதலை புலம்பி இருக்கிறதா தினமலர் செய்தியில நானும் பார்த்தேன். அது தினமலர் மாத்திரத்திலுமா இருக்கு, ஒட்டுமொத்த வலைத்தளங்கள் அத்தனையிலையும் புலம்பி தள்ளுவதாக, கண்ணீர் விட்டு கதறுவதாக, ஏன் ஒப்பாரியே வைப்பதாகத்தான் செய்திகள் வருகின்றன. இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்க வேண்டும். பழனிசாமி புலம்பித்தான் தீரணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா பழனிசாமிக்கு தலைமை யாரு, பழனிசாமி தலைமைக்கு என்ன செஞ்சாரு அப்படிங்கிற வரலாறை நம்ம பார்க்கணும்ல. அப்ப உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்தது யார், கூடவே இருந்து குழியை பறித்தது யார், பதவி கொடுப்பவங்களுடைய காலையே வாரி விட்டது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த துரோகத்தையும் ஒத்தையிலே செய்தது பழனிசாமி. பழனிசாமிக்கு ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்வதை போல, துரோகமே பிறப்பாய், துரோகமே வளர்ப்பாய், துரோகமே தனது வாழ்நாள் தொழிலாக செய்து செய்து பழக்கப்பட்ட பழனிசாமிக்கு இப்பொழுது நிர்வாகிகள் திருப்பி செய்திருக்கிறார்கள். நிர்வாகிகள் செய்தது துரோகமே கிடையாது. பழனிசாமி எதை செய்தாரோ அதை நிர்வாகிகள் செய்திருக்கிறார்கள், தொண்டர்கள் செய்திருக்கிறார்கள். தலை எப்படியோ அப்படித்தான் வாள் என்பதை போல, கோன் எப்படியோ அப்படித்தான் குடி என்பதை போல, பழனிசாமியை பின்பற்றி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பழனிசாமிக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள். அதனாலதான் சொன்னேன், அதிமுகவை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் அதிமுகவை அபகரிப்பு திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற அதிமுகவை மாத்தி ஒரு துரோகி தலைமை ஏற்றுட்டு எனக்கு துரோகத்தை செஞ்சுட்டாங்க, எனக்கு துரோகத்தை செஞ்சுட்டாங்கன்னா, துரோகிக்கு துரோகத்தை தானே செய்ய முடியும், வேற என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் தலைமை, ஒரு கட்சியினுடைய தலைமைன்னா எல்லாம் அந்த தலைமை மேல விசுவாசமா இருப்பாங்க. கட்சி அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சே கேட்கல அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? உண்மையிலேயே தலைமைக்கு கட்டுப்படுவார்கள். இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டராகத்தான் இருந்தார். அதிமுகவிற்கு புரட்சி தலைவர் இருக்கும்போது பாவு சண்முகம் பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார். நடமாடும் பல்கலைக்கழகம் ஐயா நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார். இப்படி பலர் தொடர்ந்து இருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிப்பதற்கே இன்னொருவர் காரணமாக இருந்திருக்கிறார். இப்படி இந்த ஒரு இயக்கத்தில் இருந்த புரட்சி தலைவர் தன்னை உறுப்பினராக மட்டுமே சேர்த்துக்கொண்டு பொதுச் செயலாளராக இன்னொருத்தரை கொடுத்து அழகு பார்த்தார். ஏன், திமுகவில் இருந்து புரட்சி தலைவரை நீக்கியதே நெடுஞ்செழியன் தான், திமுக பொதுச் செயலாளராக இருந்து. அதே நெடுஞ்செழியனை அதிமுகவிற்கு அழைத்து அதிமுகவிற்கு பொதுச் செயலாளராக்கி அழகு பார்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் தலைமை, அவருக்கு விசுவாசமாக இருப்பது தொண்டனின் கடமை. புரட்சி தலைவி அம்மா தன்னை வசைபாடியவர்களை, தனக்கு எதிராக நின்றவர்களை, தனக்கு எதிராக கோஷமிட்டவர்களை, தன்னை தரக்குறைவாக விமர்சித்தவர்களை எல்லாம் அழைத்து அமைச்சர்களாக்கி கழக நிர்வாகிகளாக்கி அழகு பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா. அவர் தலைமையை ஏற்றுக்கொள்வதில் தப்பில்லை. ஆனால் ஒரு தருதலை தலைமையாகிவிட்டு அந்த தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது? பிள்ளையாறு இல்லை என்பதற்காக சாணியை பிடித்து வைக்கிறோம். அந்த சாணி உடனே தன்னைய பிள்ளையாரு நினைச்சுக்கிடுச்சுன்னா நாம என்ன செய்யறது? அது மாதிரிதான் பழனிசாமியினுடைய தலைமை.
பழனிசாமி திறமையின் அடிப்படையிலேயோ தகுதியின் அடிப்படையிலேயோ இந்த இடத்திற்கு வரவில்லை. சமய சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு விபரீதம், விபத்தில் விளைந்த விபரீதம், விபத்தே விபரீதம் தான். ஆனால் அந்த விபத்தில் ஏற்படுகிற விபரீதமாக இந்த இடத்திற்கு வந்தவர் பழனிசாமி. சசிகலா அவர்களுக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டில் இடையில் வந்த பாடிதான் இந்த எடப்பாடி. அதனால இவர் தலைமையா எல்லாம் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்கிடவே முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பழனிசாமி மன்னிப்பு கடிதம் கேட்டா ஒருத்தரும் தரமாட்டான். பழனிசாமி படத்தை போட்டு பாக்கெட்ல அம்மா மாதிரி மானசீகமா தலைவரா ஏத்துக்கலன்னா ஒருத்தனும் ஏத்துக்க மாட்டான். பழனிசாமி சொல்றதை யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா பழனிசாமி தலைமைக்கு விசுவாசமாக இல்லை. அண்ணா அவர்களை தலைமையா ஏற்றுக்கொண்ட புரட்சி தலைவர் அண்ணாவின் இறுதி காலம் வரை அண்ணாவின் தொண்டனாகத்தான் இருந்தார். புரட்சி தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட புரட்சி தலைவி, புரட்சி தலைவர் இறுதி காலம் வரை புரட்சி தலைவரைத்தான் தலைவராக ஏற்றுக்கொண்டார். அது மாதிரி புரட்சி தலைவியை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஐயா ஒருங்கிணைப்பாளர் புரட்சி தலைவின் இறப்பு வரை இன்று வரை அவர்தான் மானசீக தலைவராக வாழ்ந்து வருகிறார். அவர் அமர்ந்த அரியாசனத்தில் கூட அமர மறுக்கிறார். ஏன்னா அது தலைமைக்கான விசுவாசம். இது தருதல. கழுதைக்கு பேரு குதிரைன்னு வச்சுக்கிட்டா கழுதையை எப்படி குதிரைன்னு நம்ம நம்ப முடியும்? அப்படி யார் ஒத்துக்க முடியும்? யாராவது இந்த காசுக்கு கூலிக்கு மாடு இருக்கிற குப்பைகள் வேண்டும் என்றால் கழுதையை குதிரை என்று சொல்லலாம். நம்ம பழனியில இருக்கிறார்ல ஒரு முருகர் சாமி, அந்த பழனியில இருக்கிறதுனால பழம் நீயப்பா என்று ஔவையார் சொன்னது போல பழனியில இருக்கிற சாமிக்கு பேரு பழனிசாமி. அவரை கும்பிடலாம், நாம கரகமெல்லாம் தூக்கி கொண்டாடலாம். அதே பழனியில கீழே குளத்தாங்கரையில சேத்துல சகதியில இருக்குதே ஒரு பன்னி, அந்த பன்னிக்கு பேரு பழனிசாமின்னு வச்சு அந்த பன்னியை தூக்கி எப்படி கும்பிடுறது, எப்படி கொண்டாடுவது? அப்படித்தான் பழனிசாமியினுடைய நடத்தையும் இருக்கிறது. அதனால் இந்த தருதலை தலைமையாக ஒரு காலமும் ஆகவே முடியாது, அதற்கான வாய்ப்பே இல்லை. பழனிசாமியை அடித்து குவித்திருக்க அதிமுகவால் அடித்து குவிக்கப்பட்ட பணம், தொண்டர்கள் உழைப்பால் பழனிசாமிக்கு கிடைத்த பணம். இது பழனிசாமியுடைய சுய சம்பாத்தியம் அல்ல. பழனிசாமி ஐயா கருப்பு கவுண்டர் சம்பாதிச்ச பணமும் இது அல்ல. இது அதிமுக தொண்டன் ஒவ்வொருவனுடைய உழைப்பில் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி அதனால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சி, அந்த ஆட்சி அதிகாரத்தால் கிடைத்த செல்வாக்கு, பணம், இதை பயன்படுத்தி மட்டும்தான் பழனிசாமி தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக முயற்சிக்கிறார். எந்த தொண்டனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது தொண்டனின் உழைப்பு, பழனிசாமிக்கான தனிப்பட்ட உழைப்பு அல்ல. பழனிசாமியை முன்னிலைப்படுத்தினால் தொடர் தோல்விகள், சட்டமன்றத்தில் தோல்வி, பாராளுமன்றத்தில் தோல்வி, உள்ளாட்சியில் தோல்வி, ஊரக உள்ளாட்சியில் தோல்வி, மாநகராட்சி, நகராட்சி அனைத்திலும் தோல்வி, இடைத்தேர்தல்களில் தோல்வி. இப்படி தோல்வியின் நாயகனாகவே ஆகி போன சிலுவம்பாளையம் சின்னசாமி என்கின்ற பாம்பாட்டி பழனிசாமி ஒரு தோல்வியின் முகமாக, தோல்வியின் பிம்பமாகத்தான் இன்றைக்கு தமிழகத்தில் பார்க்கப்படுகிறார். எந்த மக்களும் அவரை ரசிக்கவில்லை, எந்த மக்களுக்கும் அவரை பிடிக்கவில்லை. அவர் தலைமையாக இருப்பதற்கு துளி அளவு கூட தகுதி இல்லாதவர். இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவு வரும்போது பழனிசாமியா, ஐயா சாமி என்னை விட்டுருங்க, இந்த இயக்கத்துக்கு நான் தெரியாம தவறு பண்ணிட்டேன்னு சொல்லி ஓடுனால்தான் அவருக்கு நல்லது. இல்லை என்றால் இந்த அதிமுக தொண்டர்கள், கொந்தளித்து போயிருக்கிற தொண்டர்கள் பழனிசாமியை ஓட ஓட விரட்டுவார்கள். எப்படி தேர்தல் களத்திலிருந்து அவரை அப்புறப்படுத்துகிறார்களோ, இந்த தோல்விக்கு பிறகு, இந்த பாராளுமன்ற தோல்விக்கு பிறகு பழனிசாமி வாசவுட்டு பழனிசாமின்னு பெயர் எடுத்து தொண்டர்களால் தமிழக அரசியலிலிருந்தே போகிறார். நீங்களும் அதை பார்க்கத்தான் போகிறீர்கள். எப்படி சார், இதெல்லாம் ஒரு யூகமா தான் பேசப்படுது. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு செய்திகள் தான், எதுவும் கன்ஃபார்மும் பண்ணல. ஒருத்தர் கூட வெளிப்படையா வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க மாட்டாருங்க சார். எதிர்ப்புன்னா நீங்க என்ன நினைக்கீங்க? பழனிசாமியை கட்டி பிடிச்சி சண்டை போடணும்னா அதெல்லாம் எதிர்ப்பு. பழனிசாமியை தோற்கடிப்பதே எதிர்ப்பு தான். பழனிசாமியின் தலைமையை ஏற்க மறுப்பதே எதிர்ப்பு தான். பழனிசாமி சொல்வது களத்தில் நடைபெறவில்லை. அது மாதிரி யாரும் வெளிப்படையா இது வரைக்கும் சொல்லலையா? பழனிசாமியினுடைய தலைமை நாங்க ஏற்க மாட்டோம், யாரும் வெளிப்படையா சொல்லலையே. இதெல்லாம் ஒரு யூகமான செய்திகள், இப்படி எல்லாம் நடந்திருக்கலாம். பழனிசாமியினுடைய புலம்பலுக்கு என்ன காரணம்? ஏன் தலைமையை யாரும் ஏத்துக்கிட மாட்டீங்க, தலைமைக்கு விசுவாசமா இருக்க மாட்டேங்க, கொடுத்த காசு ஒழுங்கா போய் களத்துல சேர மாட்டுக்கு, வெற்றி வர மாட்டுக்கு, பூத்து ஏஜெண்டே இல்ல மார்ஷல்.
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் 50 ஆண்டு கால அதிமுக அரசியல் வரலாற்றில் கட்சியை காப்பாற்றணும்னா உயிரை கொடுத்து தொண்டன் இருப்பான். எத்தனை பேர் மண்டை உடைஞ்சிருக்கு தெரியுமா? எத்தனை பேர் கைகால் இழந்திருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் இந்த இயக்கத்திற்கு உயிரை கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? அதிமுகங்கிறது தன்னுடைய கௌரவமாக நினைத்த அதிமுக தொண்டன் இன்னைக்கு பழனிசாமி முகத்தை காட்டின உடனே அட பூடா இவனுக்கெல்லாம் போய் நம்ம பூத்த ஏஜெண்டா வேலை பார்த்துக்கிட்டு 8 மணிக்கு போனவே 10 மணிக்கு வெளியேறிட்டான் மார்ஷல். பழனிசாமி நேரடியா திமுக டைப் பண்ணிட்டாரு. எப்படி? நான் திமுகவை எதிர்க்க மாட்டேன், திமுகவை எதிர்த்து அறிக்கை விட மாட்டேன், வலுவான எதிர்ப்பு இருக்காது, மயிலிறக மட்டும் வச்சுதான் நான் உங்களுக்கு வண்டி கொடுப்பேன் அப்படிங்கிற டைப்ப திமுக கூட கள்ள உறவை அவர் ஏற்படுத்தும் போது கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டன் என்ன நினைக்கிறேன், அடப்போட அந்த ஆளே கூட்டணி வச்சுட்டு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், நம்ம போய் கேட்டு சொல்லி அண்ணே ஒரு 1000-2000 கூட்டணி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி திமுகவிடம் காசை வாங்கி கொண்டு பெரும்பாலான இடத்துகளில் இருக்கிற பூத் ஏஜென்ட்கள் எல்லாம் எஸ்கேப், இந்த இடத்துல இல்லை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பூத்துக்குள்ள வரக்கூடிய வாக்காளர்கள் நம்மளுக்கானவங்களா நம்ம கட்சிக்காரங்களா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். இன்னொன்னு, அதிமுக தொண்டன் பூத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது வாக்களிக்க வர்ற வாக்காளர்கள் பெரும்பாலும் அதிமுக ஆதரவாளர்கள் இருக்கிறவங்க வரும்போது நம்ம ஆள் இருக்கிறாரு ஓட்டு போட்டப்பா அப்படின்னு நாங்கெல்லாம் களத்துல ஏஜென்ட்டுகளா வேலை பார்த்துருக்கோம், பணியாற்றி இருக்கிறோம், அப்படி சிக்னலை காட்டிட்டு போவாங்க நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு எதுவுமே நடக்கல. இன்னைக்கு முழுக்க முழுக்க திமுகவுக்கு அப்படியே அடிவரடியா மாறி போன பழனிசாமி தலைமை இருந்து கீழே தொண்டன் வரைக்கும் அப்படியே டைப் போட்டு கூட்டுச்சதியில இவங்க கும்மால் அடிச்சதனுடைய விளைவு என்னாச்சு? பூத்துக்கே ஆள் இல்லை. ஏன் ஆள் இல்லை? இது மாதிரி ஒரு பூத்துல அம்மா இருக்கும்போது நடந்திருக்காது, புரட்சி தலைவர் இருக்கும்போது நடந்திருக்காது. உடனே தகவல் போகும், அந்த பகுதியினுடைய செயலாளர் யார், அந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர் யார், இந்த மாவட்ட மீது மாவட்ட செயலாளர் கூட்டு பேரட் விட்டு ரைடு விட்டு உண்மைங்கிற பட்சத்துல மாவட்ட செயலாளர் பதவி இருக்காது, ஒன்றிய செயலாளர் பதவி இருக்காது. அந்த இடத்துல பூத் ஏஜெண்டா டைப் ஆனவன் அடுத்து உறுப்பினராகவே இருக்க முடியாது. ஆனால் பழனிசாமியால இன்னைக்கு இதை செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த துரோகத்தின் ஒரே பிம்பம் பழனிசாமி. அப்போ துரோகம் செய்யறவனுக்கு துரோகத்தை தானே தொண்டன் பரிசீலிப்பான். அதனால குற்ற உணர்ச்சியே யாருக்கும் இல்லை. எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் பழனிசாமிக்கு செய்யற துரோகம் தர்மத்துக்கு செய்யற தர்மமாவே எல்லாரும் கதறுறாங்க. என்னதான் சார் நடக்கும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைன்னு அங்கீகரிக்கப்பட்டு விட்டார். இனியும் தோல்வி நடந்தா கூட அவரை மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கட்சி அவர் கைக்குள்ள போயிடுச்சு. அதாவது மார்ஷல் 1996 அதிமுக தமிழகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தலைமையில் தோல்வியை சந்திக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தோல்விக்கு பிறகு அதிமுக தலைமைக்கு அலுவலகத்திற்கு ராயப்பேட்டைக்கு வர்றாங்க. அம்மா அவர்கள் வரும்போதே தோல்விக்கு காரணமாயிருந்த புரட்சி தலைவியை சுட்டிக்காட்டி நீங்கள் தான் தோல்விக்கு காரணம் என்று சொல்லி தொண்டன் அதிருப்தியை வெளிப்படுத்தினான். அம்மா அவர்கள் மீது நாற்காலிகளை கொண்டு வீசி வெளியேற்ற முயற்சித்தார்கள். அப்பொழுது கழக தலைமை அலுவலகத்திற்குள்ளே செல்லாத புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போயஸ் கடன் வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு இருந்த ஐயா PH பாண்டியன் அவர்கள் அழைத்து, என்ன மிஸ்டர் பாண்டியன், இந்த மாதிரி இவ்வளவு தூரம் எதிர்ப்பு இருக்கு, தொண்டர்கள் இவ்வளவு கொந்தளிச்சு இருக்கிறாங்கன்னு நீங்க ஏன் முன்னாடியே எனக்கு தகவல் சொல்லலன்னு சொல்லி இந்த அதிருப்தி எல்லாம் சரி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் தலைமை கழகத்துக்கே வருவேன்னு சொல்லி எங்கெங்க வீக்கு, எந்தெந்த பகுதியில வீக்கு, யார் யார் வேலை செய்யல அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கள ஆய்வை நடத்தி கட்சியினுடைய அதிருப்தியை மாற்றிய பிறகுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்களே தலைமை கழகத்துக்கு வந்தார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கே அப்படி ஏற்பட்டிருக்கிறது நிகழ்வு. இந்த பழனிசாமி எல்லாம் தூக்கி எறிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? பழனிசாமி வேணா நினைச்சுக்கலாம், நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு தக்க வச்சுட்டேன்னு சொல்லிட்டு. முடியாது. சசிகலா பொதுச் செயலாளர் இன்றைய வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், ஆனால் தலைமை கழகத்துக்கு வர முடியவில்லை. அதுபோல்தான் பழனிசாமியும் இனிமே பொதுச் செயலாளர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தொண்டன் எல்லாம் ஒன்று சேரும் பொழுது, எழுச்சிமிகு புரட்சி பயணம் ஆரம்பிக்கும் போது பழனிசாமியும் சிலுவம்பாளையத்துல உட்காந்துக்கிட்டு நானும் பொதுச் செயலாளர் தானே பேப்பர்ல அறிக்கை விடலாம். கட்சியை வெற்றி பெற வைக்காமல் தலைமைக்கு லாயக்கே இல்லை அப்படின்னு சொல்லி, தலைமைக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி அனைத்து தொண்டர்களின் வெகுண்டலிய காலம் வெகு விரைவில் வரப்போகிறது. இன்னொரு பக்கம் திரும்ப சசிகலா அவர்கள் ஏதோ அப்ளிகேஷன்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க, ஃபில் பண்ணி தர சொல்லி. அதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு வெட்டி வேலை.
எப்படி இருக்கணும், சசிகலா அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்திருக்கணும்? புரட்சி தலைவர் இருக்கிற வரை எம்ஜிஆரின் முடிவுதான் இறுதியான முடிவு. புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது அம்மாவின் முடிவுதான் இறுதியான முடிவு. இப்பொழுது அம்மா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட ஐயா ஓபிஎஸ் இருக்கிறார். இந்த 3 முறை அவரை முதலமைச்சரா அவரால் ஆக்கப்பட்டார். ஒரு முறை கூட எந்த எதிர்ப்பும் எங்கிருந்தும் கிளம்பவில்லை. தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொண்டான். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகே அம்மாவின் மரணத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இருந்த பொழுது, தமிழ்நாட்டே கொந்தளிப்பாக அந்த எண்ணம் இருந்த பொழுது, ஆனால் சட்டம் ஒழுங்குக்கு எங்கும் முனையளவும் பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொண்டவர் அன்றைய முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அந்த தலைமை நன்றாக போய்கொண்டிருந்தது, அழகா தொடர்ந்து கொண்டிருந்தது. அந்த தலைமையை மாற்றி ஒரு நல்ல புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நல்ல தலைமையை மாற்றி ஒரு தருதலையை தலைமையை ஆக்குனது யாரு? சசிகலா. அப்ப இந்த சசிகலா இன்றைக்கு தொண்டர்களும் என்ன செய்திருக்க வேண்டும்? தான் செய்த தவறுக்கு மன்னிப்பை கோருபவர் புரட்சி தலைவி அம்மா. இந்த சசிகலா இப்பொழுது தவறு செய்திருக்கிறார். பழனிசாமியை பொதுச் செயலாளராக ஆவதற்கும் முதலமைச்சராக ஆக்கியதற்கும் காரணமாக இருந்தவர். என்ன செய்திருக்க வேண்டும்? நான் தேர்ந்தெடுத்த தேர்வு தவறு, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தேர்வுதான் சரி. அதனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உண்மை விசுவாசி ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையேற்று நாமெல்லாம் பயணித்தோம் என்றால் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைக்கலாம்ங்கிற ஒற்ற சிந்தனையோட செயல்பட்டாதான் இன்னைக்கு நம்ம அதிமுகவை மீட்டெடுக்க முடியும். இந்த முடிவிற்கு இன்றைக்கு அண்ணன் தினகரனே வந்து விட்டார். தேனியிலே அவர் அதிமுகவை தலைமையேற்று நடத்துவதற்கு தகுதியானவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் என்பதை தினகரன் அண்ணன் சொல்லிவிட்டார். இதைத்தான் இப்பொழுது சசிகலாவும் பின்பற்ற வேண்டும். ஓபிஎஸ் அவர்களின் தலைமையேற்று நாமெல்லாம் பயணிப்போம், நான் தேர்ந்தெடுத்த தேர்வு தவறு, என்னை அதிமுக தொண்டர்கள் எல்லாம் மன்னித்து விடுங்கள், இனியாவது நாம் ஒரு குடையின்கள் ஒற்றுமையாக பயணிப்போம், அவர் தலைமையேற்று பயணிப்போம், அதுதான் சரியாக இருக்கும் என்று கருதி அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையோடு பயணித்தால் தான் வெற்றி பெற முடியும். இதில் நான் அப்ளிகேஷன் அனுப்புவேன், நான் ஒரு மனுவை கொடுப்பேன், எனக்கு ஆதரவாளர்களை சேர்ப்பேன் அப்படின்னா இது ஒரு கோஷ்டியா? தவறு செய்தது முதல் கோணலை முற்றிலும் கோணலாக ஆக்கியது சசிகலா அவர்கள் தான். அதனால் அவர் கடிதம் அனுப்புவதை விட தொண்டர்களுக்கு மன்னிப்பு கடிதம் கேட்பதே அதிமுகவிற்கு நல்லது. அது தினமலர் நாளிதழில் இன்னொரு செய்தியும் வெளியாக இருந்தது. ஓபிஎஸ் அணிக்குள்ளேயே சில அதிருப்தியாளர்கள் இருப்பதாகவும் அவங்கெல்லாம் வெளியே வந்து வேற தனி அணியா இயங்க போவதாகவும் ஒரு செய்தி. எப்படி பாக்குறீங்க? உண்மையா அதிருப்தி இருக்கா? ஆமா, இது பழனிசாமியால் கட்டமைக்கப்படுற ஒரு சூழ்ச்சி. பழனிசாமியை சுத்தி சுத்தி முழுக்க முழுக்க அதிருப்தியாளர்களா மாறிட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்ப அதிருப்திய ஓபிஎஸ் டீமுக்குள்ளே இருக்குங்கிற ஒரு நியூஸை கிளப்பி விட்டோம்னா அது மடைமாற்றம் செய்யப்படுங்கிறது இது பழனிசாமி கோஷ்டிகளால் திட்டமிட்டு ஏற்படுத்தக்கூடிய நிலவு. அப்படி என்ன ஓபிஎஸ் அணிக்குள்ள அதிருப்தி வரும்? அது என்ன அதிருப்தி வந்துடும்? ஓபிஎஸ் ஐயா என்பவர் தான் அந்த பிம்பம். அந்த பிம்பத்தை வச்சுதான் ஒரு கழகம், அவருக்காகத்தான் இயக்கம். இன்றைக்கு அவருக்கு கட்சி இல்லை, கொடி இல்லை, சின்னம் இல்லை, வேஷ்டி இல்லை, அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளராக நின்றால் கூட அவரை சுற்றித்தான் இன்னைக்கு அரசியல் நிகழ்வே நிகழ்கிறது. எப்படி புரட்சி தலைவர் இருக்கும்போது அவரை சுற்றி நிகழ்ந்ததோ, எப்படி புரட்சி தலைவர் இருக்கும்போது அவரை சுற்றி அரசியல் நிகழ்வு இருக்கிறதோ, இன்றைக்கு ஐயா அவர்கள் தனியா இருந்தா கூட தனித்துவமாக நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய நடவடிக்கை. அப்ப அவரை சுத்தித்தான் ஒரு அரசியல் பயணம் இருக்கும். அதிருப்தியாளர்கள் எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க, அதிருப்தியாளர் இருக்கிறாங்க அப்படின்னா அதிருப்தியாளர்கள் இருந்து என்ன செய்ய முடியும்? எதை சாதித்து விடுவார்கள்? அவர்களால் என்ன முடியும்? அதெல்லாம் முடியாது. அந்த அதிருப்தி வந்து மனக்குறைகள் இருக்கலாம். எனக்கு இந்த வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கு, இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஆதங்கம் இருக்கலாம். அது இல்லை என்று மறுக்க முடியாது. அதிருப்தி என்பது ஐயா ஓபிஎஸ்ஐ பின்பற்றுவதற்கு இருக்காது, இருக்க முடியாது. ஓபிஎஸ்ஸே வெற்றி பெற்று விட்டாலும் கூட வைத்துக்குங்களா, ஒரு பலாப்பழ சின்னத்தில் வெற்றி பெற்ற ஒரு சுயேட்சை எம்பியாகத்தான் கருதப்படுவார். இதனால ஜூன் 4க்கு பிறகு என்ன ஒரு மாற்றம் வந்துடும் நினைக்கிறீங்க? 1972 அதிமுக ஆரம்பிச்ச பிறகு 1973 திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தல்ல ரெட்டலைங்கிறது சுயேட்சை சின்னம் தான்.
அந்த சுயேட்சை சின்னத்துல நின்றுதான் புரட்சி தலைவர் வெற்றி பெற்று அதிமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டமைச்சாரு, ஆட்சிக்கு கொண்டு வந்தார். அதே போல் எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு அம்மா அவர்கள் இந்த கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார், மிதித்து வெளியே தள்ளப்பட்டார். அவருக்கும் இந்த இயக்கத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்விகளால் தொடுக்கப்பட்டார். வெளியே வந்தார், தனக்கான ஆதரவு வட்டத்தை பெருக்கினார். அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக சேவல்ங்கிற சுயேட்சை சின்னத்துல தான் போட்டியிட்டாங்க. 89ல வெற்றி பெற்றார். மீண்டும் 91ல் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு, அரியணை ஏறுவதற்கு அந்த சுயேட்சை சின்னம் தான் காரணமாக இருந்தது. இது அதிமுகவினுடைய அரசியல் வரலாற்றில் வழி வழியாக தொடர்கிறது. அதே போல்தான் புரட்சி தலைவர் சுயேட்சை சின்னத்தில் நின்று ஆட்சி அமைத்தார். புரட்சி தலைவி சுயேட்சை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று மீண்டும் கட்சியை கைப்பற்றி ஆட்சி அமைத்தார். அதே போல் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் இன்றைக்கு திட்டமிட்டு சதிகாரர்களால் எப்படி தீய சக்தியான கருணாநிதியால் வெளியேற்றப்பட்டனாரோ புரட்சி தலைவர், அதுபோல் இன்றைக்கு பழனிசாமிங்கிற துரோக சக்தி, கருணாநிதியினுடைய கழிவு ரத்தமாக பார்க்கப்படுகூடக்கூடிய வாழும் கருணாநிதியாக இருக்கக்கூடிய பழனிசாமி என்கிற துரோக சக்தி ஐயா ஓபிஎஸ் அவர்களை வெளியேற்றி விடலாம் என்று நினைத்திருக்கிறது. இந்த பலாப்பழம் பலாக்கனி, அண்ணாவிற்கு இதயக்கனி எம்ஜிஆர், ஐயா ஓபிஎஸ்க்கு பலாக்கனி தான் வெற்றி கனியாக மாறப்போகிறது. இந்த சுயேட்சை சின்னத்தில் நின்றுதான் மீண்டும் அதிமுகவை கைப்பற்ற போகிறோம். 2026ல் நடக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் அம்மாவின் ஆட்சி, புரட்சி தலைவரின் ஆட்சி அமைவதற்கு காரணமாக இருக்க போகிறது. சார், உங்களை கவிஞர் கண்ணன்ஜி அப்படின்னு அடையாளப்படுத்துறதுனால உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சமீபத்தில் இந்த கங்கை அமரனுக்கும் வைரமுத்துக்கும் ஒரு பெரிய சண்டை ஒன்று போயிட்டு இருக்கு, கவனிச்சிங்களா? அதை பத்தி உங்களோட கருத்து? அண்ணன் வைரமுத்து அவர்கள் மொழி பெரிதா இசை பெரிதா என்கிற ஒரு பொது விவாதத்தை அந்த ஒரு மேடையில் பேசியிருக்கிறார். சில சமயங்களில் மொழி பெரிதாக கருதப்படுகிறது, சில சமயங்களில் இசை பெரிதாக கருதப்படுகிறது. இரண்டும் இணைந்தால்தான், மொழியும் இசையும் இணைந்தால்தான் பாட்டு என்பதை பொதுப்படையாக சொல்லியிருக்கிறார். அதில் இதை புரிந்து கொண்டவன் ஞானி, புரியாதவன் அஞ்ஞானி என்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு பொதுப்படையான விவாதம், இது ஒரு ஆரோக்கியமான போக்கு. இது சரஸ்வதி சபதம் படத்துல கல்வியா செல்வமா வீரமா அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து முப்பெரும் தேவியர்களுக்குள் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அப்ப 3 பேரும் சேர்ந்து இருந்தா தான் இந்த உலகம் இயங்குங்கிற மாதிரி அந்த கதையை போக்கு முடியும். அது மாதிரி இப்பொழுது மொழி பெரிதா இசை பெரிதால் என்றால், மொழிக்கு வைரமுத்து ஒன்றும் அத்தாரிட்டி இல்லை, இசைக்கு இளையராஜா ஒன்றும் அத்தாரிட்டி இல்லை. இவருக்கு மொழி லாவகமாக வருகிறது, அவருக்கு இசை லாவகமாக வருகிறது. இது இருவருக்குமே காலத்தின் கொடை, கடவுளின் அருள். ஔவையாரே என்ன சொல்லியிருக்கிறாரு? சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் சண்டை ஏற்பட்ட பொழுது இருவரும் சேர்த்து வைத்தக்கூடிய ஔவையாரே கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது ஔவையார் போல் தன்னலமற்ற புலவர்கள் இவர்கள் கிடையாது. ஔவையார் போல் இசை மேதையெல்லாம் கிடையாது. இருவருமே, வைரமுத்து அவர்கள் வார்த்தையை வியாபாரமாக்குகிறார், இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையை வியாபாரமாக்குறார். இருவருமே ப்ரொடியூசர்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிறாங்க. கம்பன் போல், வள்ளுவன் போல், தொல்காப்பியன் போல், அகத்தியர் போல் இவர்கள் தமிழுக்கு சேவை செய்த சேவகர்கள் கிடையாது. காசு வாங்கிக்கிட்டு கூலிக்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க. இதுல இவங்களுக்குள்ள போட்டி பொறாமை, நான் தான் உன்னை அருமைப்படுத்தினேன், நான் எங்களுக்கு நீ விசுவாசமா இருந்திருக்கணும் அவர் தம்பி சொல்றதும், இந்த போட்டி பொறாமையா மாறி இன்றைக்கு ஒருவருக்கு ஒருவர் ஏகவசனத்தில் போய் முடிந்திருக்கிறது. தெலுங்கு கீர்த்தனைகளை படித்த தியாகராஜர் போல் அந்த கீர்த்தனைகளை வாரி வழங்கி இந்த மொழிக்காக, இந்த இசைக்காக தியாகம் செய்து பேசியிருக்கலாம். இருவருமே இவர் வியாபாரம் செய்கிறார். இசை இளையராஜா 1500 படத்துக்கு மேல இசையமைச்சிருந்தா அனைத்திற்குமே காசு வாங்கிட்டு தான் இசையமைச்சிருப்பார். வைரமுத்து அவர்கள் 500 படத்துக்கு மேல பாட்டு எழுதியிருந்தா அந்த பாட்டுக்கு பூரா காசு வாங்கிட்டு தான் பாட்டு எழுதியிருப்பார். இதுல 2 பேர்த்துக்கும் போட்டியாம் பொறாமையா, வெக்கமா இல்லையா? தயவு செய்து நீங்க பெரிய புறவர்களும் இல்லை, நீங்க இசை மேதைகளும் இல்லை, ஏதோ ஒரு வாய்ப்பு ப்ரொடியூசரால உங்களுக்கு கிடைத்து விட்டது.
அதை வச்சுக்கிட்டு உங்க பொழப்ப நடத்த பாருங்க. தேவையில்லாத விமர்சனங்களையோ, தேவையில்லாத நீ பெரிது நான் பெரிதுன்னா, இப்ப வைரமுத்த நாங்க தான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா உங்களை யார் அறிமுகப்படுத்தினா? நீங்களே எங்க இருந்து வந்தீங்க? அந்த கும்மிப்படி பாட்டுல இருந்தும், கிராம பாட்டுகள் இருந்தும், வயல்வெளி பாட்டுகள் இருந்தும் தான் நான் காப்பி அடிச்சுதான் நான் அன்னைக்கிளி உன்னத்து எழுது பாட்டு போட்டேன்னு இளையராஜாவே சொல்றாரு. அப்ப அந்த பாட்டு எழுதுனா அந்த அம்மாவுக்கு, கிராமத்துக்காரிக்கு ஏதாவது நீங்க ராயல்டி கொடுத்துருக்கீங்களா? ராயல்டி அவங்களுக்கு போய் சேருதா? நீங்க அடிச்ச காப்பி எல்லாம் எங்க இருந்து காப்பி அடிச்சீங்க? அந்த காப்பி அடிச்சவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்துருக்கீங்களா? படத்துக்கு காசு வாங்கிட்டு 2 பேரும் வித்துடுறாங்க. ஒருத்தர் வார்த்தையை வித்துறாரு, ஒருத்தர் இசையை வித்துறாரு. அப்ப அது ரெண்டுமே யாருக்கு போய் சேரும்? ப்ரொடியூசருடைய சொத்து அது. ஆனா இளையராஜா ஏன் பாட்டுன்னு சொல்லி ஒரு யூடியூப்ல ஒரு பாட்டை ஃப்ரீயா டவுன்லோட் பண்ண முடியாது. இளையராஜாவுக்கு ராயல்டி கட்டணும். உண்மையிலேயே யாருக்கு ராயல்டி கட்டணும்? அந்த படத்தினுடைய ப்ரொடியூசருக்கு ராயல்டி கட்டணும். அவர் தான் அதை வாங்கினவர், அவர் தான் அதுக்கு சொத்துக்கு ஓனர், அவர் தான் பட்டா போட்டவர். ஆனால் இப்படித்தான் ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து விட்டோன்னு தங்களெல்லாம் பெரிய அறிவாளிகளும் மேதைகளும் போல கருதிக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் பயணப்படக்கூடாது. அது அவங்களுடைய உயரத்திற்கு, அவங்களுடைய வளர்ச்சிக்கு அது உதவாது. இப்படியெல்லாம் சண்டை போட்டா ஒருத்தருக்கு ஒருத்தரை மக்கள் கீழ்த்தரமாகத்தான் பார்ப்பாங்க. இந்த போக்கு ஆரோக்கியமான போக்கு அல்ல. வைரமுத்து சொன்ன போது விவாதத்துக்கான விஷயங்களை பண்ணியிருக்கலாம். மொழியா இசையா இருவரும் சேர்ந்தால்தான், இசையும் மொழியும் இருந்தால்தான் ஒரு நல்ல பாட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கலாம். இந்த மாதிரி ஆரோக்கிய குறைவான விமர்சனங்கள் இசைக்கோ மொழிக்கோ நல்லதில்லை அப்படிங்கிறத நம்ம கருத்து. நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து. நன்றி சார். நன்றி, வணக்கம். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.